வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமி சிலையை நம்ம ராஜா கொண்டு வந்து திருப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த சைடு பார்த்தானா நம்ம பரமேஸ்வரி பாட்டியை குழிக்குள்ளே போங்க அப்படின்னு சிவனாண்டி குரூப் உள்ளுக தள்ள பார்க்குது. அந்த நேரம் தான் ஷாக்கிங் ஆட்டு நம்ம ராஜா சிலையை கொண்டு வராங்க. இதில் அரண்டு போகிறாங்க. இவன் எப்படி இங்கே சிலையோடி வந்தான்னு தெரியலையே சித்தப்பா அப்படின்னு நம்ம சிவனாண்டி சொல்கிறேன். மகனே, எனக்கும் இப்போ நம்மளை போட்டு வெளுத்தெடுத்துருவானே அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும். அப்போன்னா இந்த சிலையை திருடினது வேற யாரும் இல்லை, சிவனாண்டி தான் அப்படின்னு குருமூர்த்தி வாயால் பிடிச்சி கொண்டு விட்டு உண்மையை கக்க வைக்கிறாங்க. அதோட ஆடி போய் நிற்கிறாங்க. இந்த சிவனாண்டி நம்ம சாமுண்டேஸ்வரி மேலே என்ன பழி போட்டானோ அதே மாதிரி இப்போ இவன் குழிக்குள்ளே போகணும், இவன் தானே தப்பு பண்ணியிருக்கான், அப்போ சிவனாண்டியை தான் இந்த குழிக்குள்ளே தள்ளணும் அப்படின்னு அந்த இடத்துல அதிரடியாக நம்ம கார்த்தி சொல்ல, ஐயோ வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் செய்துட்டேன், இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன், அப்போ எங்கள் அத்தைக்கு காலில் இருந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டேஸ்வரி காலில் சிவனாண்டி மன்னிப்பு கேட்குறாங்க. செம காமெடியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான ஒரு பெரிய பரபரப்பு கட்டினாங்க. சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாயும் சேர்ந்துக்கிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட, எண்ணி உங்கள் பேரை சிலையை கொண்டு வருவானி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்க, உங்கள் மருமகளை காப்பாற்றணும்னு நீங்கள் குழிக்குள்ளே இறங்குவேன்னு சொன்னீங்களா, இப்போ நிறைவேற்றுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம பாட்டி அப்படியே என் பேரை வருவான்ப்பா சிலையோட, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, இப்போவே நீ இறங்கி ஆகணும் அப்படின்னு ஊர் மக்களையும் சொல்ல வச்சுறாங்க. எம்மா வேண்டாம், இவங்க எல்லாம் சொல்லாங்க, நீ இறங்காண்டா அப்படின்னு நம்ம ராஜராஜாவும் சொல்கிறாங்க. ரேவதியும் பாட்டி வேண்டாம் பாட்டி, நீங்கள் அவங்க சிலையோடி கண்டிப்பாக வருவாங்க, நீங்கள் அதுக்கு முன்னாடி போய் இறங்கண்டா அப்படின்னு நல்லாவே சொல்கிறாங்க. இல்லை ரேவதி, நான் கொடுத்த வாக்கை இப்போ நான் நிறைவேற்றாட்டுனா அது தப்பாக போயிடமா, அதனால எனக்கு என் அப்பே முருகன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு குழிக்குள்ளே இறங்காங்கன்னே சொல்லலாம். அப்பாடா, இந்த கிழவிக்கு கதை இப்போ முடிய போகுது, கும்பாபிஷேகம் நடக்காமல் போவோம், இனி அந்த சிலை கிடைக்காது, குருமூர்த்தி இப்போ வேற யாருக்காவது விற்றுருப்பான் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக நம்ம சிவனாண்டிய முத்துவேலும் இருக்காங்க. அந்த நேரத்தில் சிலையை தூக்கி கொண்டு அப்படியே நம்ம வாராங்க நம்ம ராஜா. ஏ மோன, இந்த பாரு, அந்த டிரைவர் பையன் சிலையை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டிட்ட காட்டி கொடுக்காங்க நம்ம முத்துவேல். ஆமாம் சித்தப்பா, இப்போ நம்மளை தொலி உரிச்சிருவான் போல இருக்கு அப்படின்னு குருமூர்த்திக்கு கால் பண்ண, இவன் என்ன சொல்லான்னு பார்க்கலாம் அப்படின்னு குருமூர்த்திக்கு கால் பண்ணாங்க. அப்போ தான் நம்ம குருமூர்த்தி, ஐயோ அந்த நீங்கள் தந்த சிலையை அந்த டிரைவர் பையன் நீங்கள் சொன்னீங்களா அவன் வருவானி, அவன் வாங்கிட்டு போயிட்டான், இப்போ சிலை அவன் கையில் தான் இருக்குது, அநேகமாக அங்கே கொண்டு வந்து சேர்த்துருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நான் தான் கடத்தி வித்தேன்னு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, எல்லாமே தெரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கான், கரெக்டாக ஆப்பிரிக்கார ஆள் மாதிரியே கெட்ட போட்டுட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல செமையாக சொல்கிறாங்க. அப்படி செய்தவன் கண்டிப்பாக நம்மளை இப்போ தொலியை உரிக்க போகிறான் அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு நிற்கிறாங்க. நம்ம சந்திரகலாவுக்கு செம்மையான ஒரு பெரிய ஆப்பா இருக்குது. சந்திரகலா, ஐயோ இந்த டிரைவர் பையன் சிலையோடி வந்துட்டானா கண்டிப்பாக இந்த கிழவி இப்போ உள்ளுக இருக்கவளும் தூக்கி எடுத்துருவாங்களா அப்படின்னு அந்த இடத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. அதோட என் கணவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுனா அவரையும் தொலியை கலத்தி விடுவாங்க இந்த டிரைவர் அப்படின்னு நடுங்கி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் செம்மையாக நம்ம ராஜா சொல்கிறாங்க, இந்த பாருங்க, இந்த கோயிலில் உள்ள சிலை காணாமல் போன சிலை அப்படின்னு ஆமாம் அதே தான் அப்படின்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இதை யார் பண்ணினது தெரியுமா? தெரியாதுப்பா சொல்லு அப்படின்னு சொல்ல நேரம் வேறு யாரும் பண்ணலை, இதை பண்ணினது இந்த சிவராட்டியம் முத்துவேலன் தான். இவங்க கடத்தி இந்த சிலையை எடுத்து கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமல் பண்ணி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் குருமூர்த்திக்கிட்ட இந்த சிலையை விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. செம்மையாக அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம சிவனாட்டியம் முத்துவேலும். இப்போ நம்மளை தொலியை கலத்திடுவா, இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம் சித்தாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மயில் வாங்கினு போய் மடக்கி பிடிக்காங்க, எங்கடா ஓட்டுறீங்க, இவ்வளோ பண்ணி எங்கள் பாட்டியை என்ன பாரு
குழிக்குள்ளே இறக்கி விட்டுருக்கியே, எல்லாம் செய்துக்கிட்டு இப்போ எஸ்கேப் ஆக பார்க்குறீங்களா? இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உன் தில்லாலங்கடியை நாங்கள் முறியடிக்க தானடா இருக்கோம். ஏய் சின்னத்த, என்ன இப்போ உங்கள் கணவரை வெளுத்தெடுக்க போகிறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு செமையா அடி கொடுக்குறாங்க. போலீஸை வர வைக்கிறாங்க. கோயிலில் சிலையை திருடுனது இவங்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவனாண்டியும் முத்துவேலையும் கம்பி என்ன வச்சுறாங்க. இப்போ வந்து கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல உறுதியாக்குறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தகவல் கிடைக்குது. இந்த பாருங்க உங்கள் மாப்பிள்ளை வந்து சிலையோடி வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லவும் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு நம்ம சாமுண்டேஸ்வரி வராங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நிற்கவும் சிவனாண்டிகிட்ட சொல்கிறாங்க, இந்த பாரு எங்கள் அத்தை காலிலேருந்து மன்னிப்பு கேட்டு அவங்க மேலே சிலை திருட்டு பள்ளியை தூக்கி போட்டல, நீ திருடிக்கிட்டு மன்னிப்பு ஒழுங்காக கேட்டுரு அப்படின்னு சொல்ல நேரம், சரி நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்குறாங்கங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி காலில் விழுந்து நம்ம சிவனாண்டி மன்னிப்பு கேட்குறாங்க. போயும் நீ ஒரு பொம்பளைகிட்ட என்னை மன்னிப்பு கேட்க வச்சுட்டுல, உன்னை விட மாட்டேன்டா ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. போடா, எல்லாம் எனக்கு தெரியும், நீ வந்து இந்த டிமிக்கி பண்ணுவ அப்படின்னு வந்து தெரியும், ஒழுங்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுற மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட அதிரடியாக போலீஸ் வந்து சிலையை திருடின கேஸில் வந்து நம்ம ராஜா வந்து கைது பண்ண வைக்கிறாங்க சிவனாண்டியும் முத்துவேலும். அதோட நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த பாருங்க இந்த கும்பாபிஷேகம் நான் நடக்காதுன்னு முதல்ல சொன்னேன்ல, இப்போ நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடக்கும், அதுவும் நானே நடத்தி தருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், என் மருமவளே சொல்லிட்டா அப்படின்னு வந்து சொல்லுனேன். நம்ம பரமேஸ்வரி பாட்டியை பார்த்தோம். இந்த பாரு, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து சிலையை எடுத்துகிட்டு போய் நீ பொய் போட்டாலும் நான் வந்து செய்யலை அப்படின்னு வந்து உறுதியாக இருந்தேன். அதோட அந்த பழியை ஏற்று இப்போ குழிக்குள்ளே வர இறங்க தயாராகிட்ட, இதுக்கு வந்து உனக்கு வந்து நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி பரமேஸ்வரி கிட்ட நன்றி சொல்கிறாங்க. ஆனால் இதை வச்சு ஒட்டு உறவு இருக்குது, நீ என்னமோ வந்து நுழைஞ்சிடாத, ஆனால் இது வந்து உனக்கு ஒரு நன்றி தேங்க்ஸ் சொல்லுவோம்ல அப்படி தான் அப்படின்னு வந்து அந்த நீ என்னமோ சொல்லு சாமுண்டேஸ்வரி, உன் மனசில் கொஞ்சம் நான் இருக்கேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. அதோட பார்த்தோன்னா கும்பாபிஷேக வேலை வந்து செம்மையாக களை கட்டுது. நம்ம தீபாவளிக்கு கால் பண்ணுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி, இந்த பாரு தீபாவளி ஏதாவது விஷயம் என் மாப்பிள்ளைய ராஜாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை, ஆனால் சில கேஸில் வந்து சிவனாண்டி தான் அதை எடுத்து குருமூர்த்தி கிட்ட விட்டான் அப்படின்னு ஒரு திருப்புமுனையை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, இவ்வளோ தூரம் நோண்டி நுங்கெடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உங்கள் மேலே உள்ள பாசத்தில் தான் உங்கள் மாப்பிள்ளை இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரி, அது யாராக இருந்தாலும் உனக்கு கிடைச்சிருக்க அந்த ராஜா மாப்பிள்ளை உனக்கு பலம்தான், அவர் இருக்கிறது வர எந்த எதிரிகளும் உங்ககிட்ட ஆட்டம் கட்ட முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் அந்த கிழவியோட பேரனா இருக்கக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் நாளைக்கு கும்பாபிஷேகம், அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருப்பியா தீபாவளி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் கிழவியும் உஷாராக தான் இருக்குது, ஒன்றுமே அதை பற்றி தெரியலை. நானும் ஏதாவது எவிடன்ஸை நோண்டி நுங்க எடுத்துடலான்னு நானும் பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் வேலைக்காரங்க மாதிரி நடித்து அங்கேருந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்து இருக்கேன். ஆனால் ஒன்றும் கிடைக்கல, பார்ப்பலாம் நாளைக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கும்பாபிஷேகத்துக்கான துணி மணிகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு கும்பாபிஷேகம் நல்ல ஜோராக வந்து நின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜாவும் ரேவதியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரதம் இருந்து கண்டிப்பாக அம்மாவுக்கு உண்மையை தெரிஞ்சாலும் ஏற்றுக்கிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதே காரணம் நம்ம ராஜா நாளைக்கு கும்பாபிஷேகம் நடந்தால் மறுநொடி நான் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க.